ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் கிராஃப்ட்ஸ். லெட்ஸ் கலர் அப். ஈர்ப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். நம்ம சேனலில் தெய்வ கனி அவங்க நம்மக்கிட்ட ரொம்ப நாளாக ஸ்லைம் வீடியோ போட சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலர்ஃபுல்லான ஸ்லைம்லாம் தான் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இது மட் ஸ்லைம் சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம வெறும் மட் ஸ்லைமில் மட்டும் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நிறைய ஜெல்லி ஸ்லைம், வாட்டர் ஸ்லைம் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா, அதுவும் பார்க்கலாம். இதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். இது பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. இது மட் ஸ்லைம் நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ண சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், கிளியர் ஸ்லைம். அப்படியே கிளாஸ் தண்ணி கலரில் இருக்கும், கலர்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ இதில் நம்ம நிறைய வச்சு ஏதாச்சும் ஜிங்னா இல்லைன்னா தமாக்கோல் பால்ஸ் அந்த மாதிரிலாம் போடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம அதெல்லாம் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். சவுண்ட் நல்லா இருக்குல்ல? இது பாருங்கள், இந்த க்ரீன் கலரும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ இதில் நம்ம இன்றைக்கி நிறைய டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ்லாம் போட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்மக்கிட்ட இன்னும் ஒரு ஸ்டென்சில்ஸ் மாதிரி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இந்த மட்லாம் நம்ம ஒரு ஷேப் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹென் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஃபிஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் பட்டர்ஃப்ளைஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கூட நம்ம இந்த கில்டர் நம்மக்கிட்ட கொஞ்சம் இருக்குது. இது கிளியர் ஸ்லைமில் போட்டு எப்படி இருக்குது பார்க்கலாம். அதுக்கப்புறமா இந்த தர்மாகோல்ஸ் பாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவில் நான் ட்ரை பண்ணி இதோட ரிவ்யூ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம க்ரீன் கலர் ஸ்லைம் எடுத்துக்கலாம். பாருங்க, கொஞ்சம் கூட ஒட்டாமல் அழகாக வந்துடுச்சு. சூப்பராக இருக்கு இல்லைங்களா? இது அப்படியே வச்சுட்டு ரொம்ப நேரம் இப்படியே விளையாடிட்டு இருக்கலாம், அவ்வளோ நல்லா இருக்குது. இதுதான் நான் கிவ் அவே கிஃப்ட்ஸாக கொடுத்துருந்தேன். இது ரிசீவ் பண்ணவங்கெல்லாம் இதை ஸ்லைம் யூஸ் பண்ணி பார்த்தீங்களா சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். நீங்கள் எப்படிலாம் விளையாடுனீங்க உங்களுக்கு நான் கொடுத்த ஸ்லைமில். இதே ஸ்லைம் தான் உங்களுக்கும் நான் கொடுத்துருந்தேன். இதை நம்ம எப்படி ப்ரெஸ் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். சவுண்ட் கேட்குதா? இது நம்ம பட்டர்ஃப்ளை செஞ்சு பார்க்கலாமா பச்சை கலரில்? கண்டிப்பாக வராது. இவங்க எதுக்காக இது கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா நம்ம ஸ்லைம் அப்படியே நம்ம தொட்டோடனே ஷேப் மாறி போய்டும். இந்த மாதிரி நம்ம வச்சு ப்ரெஸ் பண்ணி பார்த்தாலாம் அந்த ஷேப்லலாம் வராது. இப்போ நம்ம க்ளேயில் பண்ணோன்னா அப்படியே அந்த ஷேப் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி இதில் வராது. பட் எதுக்காக இது கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. பாருங்கள், வரவே இல்லை. ஸோ இது மட்டும் அந்த அளவுக்கு யூஸ் ஆகாது ஸ்லைமில் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு ஷேப்பும் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
இது வராது. இப்போ நம்ம இதை எடுக்கலாம். இதை எடுத்தோம்னா இதுலேருந்து இது வெளியில் வரணும் இல்லைங்களா? அது எப்படி வரும்? இது வந்து மேபி ஃபுல்லாக ஷேப் இருக்கிறதுனால வேணால் இது வேணால் வர ட்ரை பண்ணலாம். ஆனாலும் வராது. பாருங்கள், இந்த மாதிரி வந்து உடஞ்சி தான் வரும். ஸோ என்னோட ஒப்பீனியன் வந்து இந்த மாதிரி ஷேப்ஸ் கொடுத்துருக்கிறது வந்து ஸ்லைம்க்கு யூஸ் ஆகாது, க்ளேக்கு வேணால் யூஸ் ஆகும். நம்ம இது வந்து க்ளே நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா, க்ளேயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். க்ரீன் கலர் நல்லா இருக்கு இல்லைங்களா? என்கிட்ட கொஞ்சம் இந்த ஸ்டோன்ஸ் இருக்குல்ல, இந்த ஸ்டோன்ஸ் வந்து நான் இதில் போடுறேன். இது எடுத்துடலாம். பொறுமையாக வந்து நம்ம ஒன்று ஒன்றா எடுத்தோன்னா எல்லாமே வந்து நீட்டாக வெளியில் வந்துடும். இது ஈஸி தான். இது பாருங்கள், எடுத்தோடனே வந்துடுச்சு. ஸோ நம்ம ஒன்று ஒன்றா எடுத்தோன்னா எல்லாமே வந்துடும். இப்போ நம்ம இந்த வந்து வயலட் கலர் யூஸ் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்குல்ல சவுண்டு, ஒரு மாதிரி ஜிங் ஜிங் ஜிங்னு. பாருங்களேன், அந்த சட்டைக்கெலாம் நீளம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து அந்த தண்ணி அப்படியே வந்து கட்டியானா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா சுகைனா அப்படின்ற ஒரு குட்டி பொண்ணு வந்து நம்மக்கிட்ட அக்கா எனக்கு ஹாய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஹாய் சுகைனா, நம்ம சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நம்ம போட்டு பார்க்கலாம். சேனலில் உங்களுக்கு ஃபேவரட்டான வீடியோ எதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்களா? எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய். இது ப்ரெஸ் பண்ண வந்து இந்த க்ரன்ச்சி ஸ்லைம் சொல்லுவாங்க இல்லைங்களா, உள்ளுக்குள்ளே அவங்களே வந்து இந்த ஸ்லைம்லேயே வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்லைம்லாம் பெரிய பாட்டிலில் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வரும். அந்த மாதிரி க்ரன்ச்சியாக இருக்குது. இப்போ இந்த ஸ்லைமும் வந்து சூப்பராக இருக்குது இல்லைங்களா. இதில் வந்து நம்ம வந்து தர்மாக்கோல் பால்ஸ் போட்டு பார்த்துட்டோம். இப்போ கிளியர் ஸ்லைமில் நம்ம வந்து அந்த ஜிகனா இருக்கும் இல்லைங்களா, அது வந்து போட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் மிக்ஸும் பண்ணி பார்க்கலாம். இது பாருங்கள், கிளியர் ஸ்லைம் சூப்பராக இருக்குல்ல. ஓ, அப்படியே ஷேப்பாக வந்துடுச்சு பாருங்களேன். அப்படியே வந்து கிறிஸ்டல் மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது, பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. அவ்வளோ கிளியராக இருக்குது. இதில் என்கிட்ட வந்து ஜிகினா கொஞ்சம் இருக்குது, அதை வந்து கொஞ்சம் போட்டு பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்குல்ல. பாருங்களேன், ஃபுல்லாக மாறி போச்சு, கலர் மாறி போயிட்டு அந்த ஜிகினா போட்ட ஸ்லைம் மாதிரி இப்போ க்ரீன் கலர் ஸ்லைம் வந்து இதில் வந்த மாதிரி இருக்குது. அழகாக இருக்குது. நம்ம இங்கே கீழே இருக்கிறது இல்லாமல் இப்படி எடுத்துக்கலாம். டோட்டலாக மாறி போச்சு. நம்ம கிளியர் ஸ்லைமாக இருந்துச்சு. இது பாருங்கள், நல்லா தெரியுது அவங்களுக்கு. கொஞ்சம் தான் நான் வந்து ஜிகினா போட்டேன், ஆனால் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. சூப்பராக இருக்குல்ல.
க்ரீனில் வந்து நம்ம ஸ்டோன்ஸ்லாம் போட்டோம். இந்த ஸ்டோன்ஸ்லாம் தனியாக எடுத்துடலாம். இந்த ஒயலட்டில் வந்து நம்ம வந்து தர்மாக்கோல் ஸ்பால் போட்டிருக்கோம். இதில் வந்து இதில் இந்த 3ல் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சொல்லுங்கள். நம்ம இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணலாமா அப்படின்னும் எனக்கு வந்து சஜஷன் கொடுங்க. இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கலாமா, மிக்ஸ் ஆகுதான்னு. மிக்ஸ் ஆயிடுச்சு. இதை வந்து பிரிக்கவே முடியாது. இதுக்கு மேலே இணை பிரியாத தோழர்கள் மாதிரி ஆட்டிருக்காங்க. இப்படி தான் ஆகும். கலர் பாருங்க, ஒரு மாதிரி க்ரீன் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். இந்த கிளியர் ஸ்லைம் வந்து எனக்கு எதுவும் பண்ண மனசு வரல. ரொம்ப அழகாக இருக்குது. நான் அதை அப்படியே பாக்ஸில் போட்டு வச்சுக்க போகிறேன். கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நாள் இதை யூஸ் பண்ண முடியாது. இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பயர் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை தூக்கி போட்டுடலாம். கொஞ்ச நாள் இதை வச்சு நான் வீட்டில் விளையாடி பார்ப்பேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்டும் தெரிவிங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தமிழ் கிராஃப்ட்ஸ் லெட்ஸ் கலர் அப். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம்.